லெட்ஸ் லேர்ன் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய மருந்து என அழைக்கப்பட்ட கருமிளகு பத்தி தான். பண்டைய தமிழகத்துல அதிகப்படியா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் கருமிளகு. இதை யவனர்கள், அதாவது கிரேக்கர்கள், ரோமானியர்கள் மற்றும் அரேபியர்கள் போன்ற பிற நாட்டவர்கள், அவங்கள தான் நம்ம யவனர்கள்னு சொல்லுவோம். இவங்க அதிகப்படியா விரும்பி வாங்கினதால இதை நம்ம யவன பிரியா அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப யவன பிரியா என அழைக்கப்பட்ட பொருள் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய மிளகு. அழைத்தவங்க யவனர்கள். ஹிப்போக்ராட்டஸ் அப்படின்றவர் இந்திய மருந்து அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்திய மிளகு வணிகம் குறித்து, அதாவது ரோமானியர்கள் நம்ம தமிழகத்தோடு அதிகப்படியா மிளகு வணிகம் செஞ்சாங்க அப்படின்றத பத்தி சொல்றவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மூத்த பிளினி. இந்த மூத்த பிளினி அப்படின்றவர் தன்னுடைய நூல்ல தமிழகத்தோடு மிளகு வணிகம் செஞ்சு ரோமானியத்தோட செல்வம் கரைஞ்சுது, அதோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இயற்கை வரலாறு. சங்க காலத்துல நம்மோடு வாணிப தொடர்பு கொண்ட துறைமுகமான பெரேனிக்கே துறைமுகம், இது எகிப்து நாட்டில் இருக்கு. இந்த பெரேனிக்கே துறைமுகத்துல நமக்கு 7.5 கிலோ மிளகு பானை, ஓகேங்களா, 7.5 கிலோ மிளகு நிரம்பிய பானை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எகிப்து மன்னன் 2ஆம் ராம்சஸ், எகிப்து பேரரசரான 2ஆம் ராம்சஸோட பதப்படுத்தப்பட்ட உடல்ல கருமிளகு கதிர்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 2ஆம் ராம்சஸ் பதப்படுத்தப்பட்ட உடல்ல. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், ரோமானியர்கள் தமிழகத்தோடு அதிகமாக வாணிப தொடர்பு கொண்டிருந்த பகுதி எது, சங்ககால துறைமுகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.